அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/12/2025 மார்கழி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 9இல் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் புதன், 10இல் சந்திரன், 11இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலை ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 9இல் சந்திரன், 10இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற நிகழ்வுகள் எல்லாம் விலகி ஒரு அனுகூலமான நிலை உண்டாகும். சுப முயற்சிகள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்கின்ற காரணத்தினால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நம்பியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதன், 5இல் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படுவது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 5இல் சந்திரன், 6இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 4இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தோடு இருப்பது நல்லது. இருப்பதை அனுபவிப்ப இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு நல்லது நடக்கும். தொழில் வியாபாரத்தில்
மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை விலகி பண வரவுகள் சாதகமாக இருந்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்று உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் சனி, 11இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற நிலை விலகி ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது இன்று உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 12இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. சூரியன், செவ்வாய் 10இல் இருப்பதால் ஒரு புறம் நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்றைய நாளில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.